Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மிதுன்டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக வந்து சேரும். தேவையான பொருட்கள்: கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி மீடியம் சைஸ் 2, பூண்டு 5 பல், கருவேப்பிலை 1 கொத்து, புளி சின்ன எலுமிச்சை சைஸ் 1, கறி மசால் பவுடர் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கருவாடு 50 கிராம், நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். இப்போ கருவாடை இந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தலை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா இந்த டஸ்ட் எதுவும் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறமா பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லாதவங்க நார்மல் குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது கருகிறதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நிறைய சேர்த்தா தான் கருவாட்டு குழம்புக்கெல்லாம் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளியும் முக்கால்வாசி நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசால் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு. உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னுமே கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அதிகமாகவே. அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்துட்டு நம்ம அரிசி கழுவோம் இல்லையா, அந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது வந்து மேலும் அதிகமான சுவையை கொடுக்கும். அதுக்காக அரிசி கழிஞ்ச அந்த தண்ணியில் புளி ஊற வச்சு இப்போ வடித்து அதை ஊற்றியாச்சு. இப்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம்னா ஒரு 5 மினிட்ஸில் எண்ணெய் தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். கருவாடும் நல்லா குக் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கோ இல்லை ரொட்டி சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்காவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.